ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரெஃபர் அண்ட் ஏர்ன் மூலியமாக எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ அந்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இன்வைட் கொடுப்பீங்க, அவங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வந்து கோல்டு மட்டும் வாங்கிட்டாங்க அப்படின்னா, டிஜிட்டல் கோல்டு உங்களுக்கு உடனே ரிவார்ட்ஸ் வந்துடும். இன்ஸ்டண்ட்டாக அவங்க அந்த 10 ரூபா கோல்டு வாங்கின அடுத்த செகண்ட் உங்களுக்கு மணி வந்துடும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 3 பேர்த்தை இன்வைட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பில் மணி ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி அப் டு 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீனில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர் அண்ட் ஏர்ன் 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் 15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். என்ன ரூல்னு பார்த்துடலாம். இந்த ஆப்போட இன்வைட் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து சைன்அப் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஃபோன் நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபியை வச்சு சைன்அப் பண்ணிடலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது டிஜிட்டல் கோல்டில் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்த செகண்டு உங்களுக்கு வந்து ரெஃபரல் அமௌண்ட் வந்து வந்துடும். சரியா? ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். கீழே உங்கள் ஃப்ரெண்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தாருன்னு வைங்களேன், டிஜிட்டல் கோல்டுன்னு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 10 ரூபா மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் டு பை கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும். அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட பேன் கார்டு டீட்டெயில்ஸு, நம்பர் அடிச்சுட்டு டேட் ஆஃப் பர்த் அடிச்சிட்டாரு அப்படின்னா பேமெண்ட் பண்ணிடலாம். பே நவ் கொடுத்துட்டு கூகுள் பேவோ ஃபோன்பே வழியாக அமௌண்ட் சென்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கான ரிவார்டு உடனே வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப் தான். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அவங்க அந்த 10 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னே அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் வரும். ஸோ அந்த ரிவார்ட்ஸை இந்த ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே செக் பண்ணிக்கலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் மை ரிவார்ட்ஸ் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அந்த பர்ச்சேஸுக்கு உங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் வரும். பட் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா 6 ரூபா தான் கொடுத்தாங்க. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சரியா? ஸோ அந்த அமௌண்ட்டையும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த 10 ரூபா வேஸ்ட்டாலாம் போகாது. நீங்கள் அந்த மறுபடியும் அந்த 10 ரூபாயை 1 டே இல்லை 2 டேஸ் கழித்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? அந்த ஆப்ஷன் இருக்குது. யாரும் அமௌண்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ உடனுக்குடன் வந்து உங்களுக்கு ரிவார்டு கொடுத்துருவாங்க. இதில் மெயின் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நீங்கள் ரிவார்டு வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து 10 ரூபாய்க்கு டிஜிட்டல் கோல்டு வாங்கணும். இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கேஒய்சி பார்த்திங்கன்னா ஆதார் பேனெல்லாம் லிங்க் பண்ணணும். அதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்டு டேரெக்டாக ஒரு 10 ரூபாய்க்கு டிஜிட்டல் கோல்டு வாங்கி பேன் கார்டு அட்டாச் பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே ரிவார்டு வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஆப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.